ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி வந்து ஆரி ஒர்க் ப்ளவுஸ் வந்து எப்படி வாஷ் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் ஒரு பக்கெட்டில் வந்து தண்ணி எடுத்துக்கோங்க. ப்ளவுஸ் வந்து நல்லா மூழ்கிற அளவுக்கு எடுத்துக்கோங்க. அண்டு ஆரி ஒர்க் ப்ளவுஸ் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ ஹெவி ஒர்க் இருந்தாலும் சரி, இல்லை நார்மல் இந்த மாதிரி சிம்பிளாக ஒர்க் இருந்துச்சுனாலும் சேம் மெத்தட்லேயே நீங்கள் வந்து வாஷ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் வெயிலில் காய வைக்காமல் நிழலில் வந்து அப்படியே வந்து காய போட்டுருங்க. உங்களுக்கு தண்ணியெல்லாம் சொட்டி ட்ரை ஆகிடும். அந்த ஸ்டோன் ஒர்க் ஆகட்டும், இல்லை ஜர்தோசி ஒர்க்கு, இல்லை நீங்கள் எந்த மிரர் ஒர்க்லேருந்து நீங்கள் எந்த ஒர்க்கும் நீங்கள் வந்து பண்ணியிருந்தாலுமே, இல்லை வெறும் த்ரெட் ஒர்க்காக இருந்தாலுமே இந்த மெத்தடில் வாஷ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த கிளாத் அந்த ஒர்க்கோட ஷைனிங்கும் அதோட எஃபெக்டும் போகாமல் இருக்கும். அண்ட் அதே போல் உங்களுக்கு ப்ளவுஸும் வந்து க்ளீனாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம ப்ளவுஸ் மூழ்கிற அளவுக்கு நான் தண்ணி எடுத்திருக்கேன். அதில் வந்து நீங்கள் ஏதோ ஒரு ஷாம்பு வந்து எடுத்துக்கோங்க. இல்லை நீங்கள் வந்து வாஷிங் மிஷினுக்கு நம்ம லிக்விடெல்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அதுனாலும் கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கோங்க. அது வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் அந்த கெமிக்கல்லாம். ஸோ அது இல்லாமல் இது மாதிரி நீங்கள் கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஷாம்பு எடுத்துக்கிறது பெட்டர். ஸோ ஷாம்பு எடுத்துகிட்டு நல்லா வாட்டரில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அது நல்லா டைல்யூட் ஆகிற அளவுக்கு. நல்லா உங்களுக்கு நுர வர அளவுக்கு இல்லைனாலும் லைட்டாக நல்லா இது பண்ணி விட்டுட்டிங்க அப்படின்னாலே போதும். ஏன்னா நீங்கள் மறுபடியும் கிளாத்தை டிப் பண்ணி அதை இது பண்ணும்போது உங்களுக்கு அந்த நுரெல்லாம் வந்துடும். ஸோ இப்போ நம்ம வந்து ப்ளவுஸை வந்து ஃப்ரண்ட்டில் ஹூக்கு, அப்புறம் இந்த மாதிரி ஃப்ரண்ட் ஹூக்கு வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த ப்ளவுஸை நல்லா வந்து தண்ணியில் மூழ்கிற அளவுக்கு அமுத்தி விட்டு கொஞ்சம் ஒரு 2 to 5 minutes வந்து நல்லா ஊறட்டும். அதுக்கப்புறமா நீங்கள் எடுத்து உங்களுக்கு வேர்வையெல்லாம் எந்த இடத்துல ரொம்ப வந்து இருக்குமோ அந்த இடத்துலலாம் நீங்கள் வந்து கையால் இந்த மாதிரி கசக்கி விடுங்க. அந்த இடம் பீட்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம். லைட்டாக நான் ஊற மட்டும் வச்சுட்டு நீங்கள் அதை அப்படியே எடுத்து ஒரு அலாசிட்டு காய போட்டுருங்க. ஸோ எனக்கு வந்து அந்த இடத்துலலாம் பீடு ஒர்க் இல்லாததுனால நான் வந்து கையில் நல்லாவே கசக்கி விட்டுக்கிறேன். அண்ட் ஃப்ரண்ட்டில் எல்லாமே ஃப்ரண்ட் பீஸுமே நம்ம வந்து நல்லா இந்த மாதிரி கசக்கி கழுவிக்கலாம். அதுக்கப்புறம் மறுபடியும் நீங்கள் வந்து ஒரு ரொம்ப ஸ்வெட்டாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இன்னும் ஒரு 2 to 5 minutes வந்து நல்லா ஊற வச்சுருங்க. அதுக்கப்புறமா நம்ம நல்ல தண்ணியில் வந்து ஒரு 2 times வந்து நல்லா அலாசிட்டு நம்ம அதை வந்து எப்பவும் போல் நிழலில் வந்து காய போட்டுக்கலாம். அலாசினதுக்கப்புறமும் நீங்கள் வந்து அதை புளியக்கூடாது. புளியாமல் நல்லா தண்ணியை வந்து கொஞ்சம் நேரம் அப்படி கையில் பிடிச்சிருந்திங்கன்னா நல்லா தண்ணியெல்லாம் வெளியில் போயிடும். அதுக்கப்புறமா நீங்கள் எடுத்துகிட்டு போய் காய போட்டுக்கலாம். அண்டு இதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஒரு ஸ்லீவ் வந்து ஒர்க் பண்ணுறது வந்து போட்டிருக்கோம். சப்போஸ் அதை யாராச்சும் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் போய் அந்த வீடியோ பாருங்கள். உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பெண்டன்ட் யூஸ் பண்ணி நம்ம அதை எப்படி வந்து ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற வீடியோ வந்து நம்ம போட்டிருக்கோம். இப்போ இது நல்லா வந்து ஊறிடுச்சு. அதுக்கப்புறமா நம்ம நல்ல தண்ணியெல்லாம் எடுத்து ட்ரை ஆக்கினதுக்கப்புறமா மறுபடியும் கொஞ்சம் நல்ல தண்ணியை ஊற்றி அலாசிக்க போகிறோம். சேம் அதே அளவுக்கு ப்ளவுஸ் வந்து நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. நீங்கள் இந்த மாதிரி நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இல்லையா வீடியோவில், நீங்கள் பார்த்தா தெரியும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து நல்ல ப்ளவுஸை வந்து தண்ணியில் நல்லா அமுத்தி இது பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு அந்த நுர, அந்த ஸ்வெட்டானது எல்லா இதுவுமே உங்களுக்கு வந்து போயிடும்.
அதுக்கப்புறம் நீங்கள் அதை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ரொம்ப சிக்கல்லாம் போடாமல் அந்த நாட்டெல்லாம் இருக்குது, பீட்ஸ் எல்லாம் இருக்குது, ஹேங்கிங் பீட்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப அந்த ப்ளவுஸ் கிளாத்லலாம் சிக்கி இதாகும். ஸோ அந்த மாதிரியெல்லாம் இருக்குது அப்படின்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து நீங்கள் வந்து அந்த நாட்டெல்லாம் கையில் பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி நீட்டாக ஃபோல்டு பண்ணி எடுத்துருங்க கையில். இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஒரு 1 மினிட் வச்சிங்க அப்படின்னாலே உங்களுக்கு தண்ணியெல்லாம் வடிஞ்சிரும். அதுக்கப்புறமா நீங்கள் கொண்டு போய் நிழலில் வந்து காய போட்டுக்கோங்க. அப்புறம் எப்பவும் போல் நீங்கள் வந்து ட்ரை ஆனதுக்கப்புறம் மடித்து நம்ம நீட்டாக எப்படி எடுத்து வைப்போமோ அதே மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.